இந்த கோவில் பார்த்திங்கன்னா பலூர் விசாலாட்சி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சி டு கரூர் போகிற லைனில் இந்த கோவில் இருக்குது. திருச்சிலேருந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் தான் அந்த கோவில். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த தோஷம் உள்ளவங்க, பரிகாரம் பண்ணுறவங்க எல்லாமே இந்த கோவிலில் வந்து பரிகாரம் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து நடை திறக்கப்படும். அந்த டைமில் தான் வந்து எல்லாமே வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, காசிக்கு போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கிபி நூற்றாண்டு கட்டப்பட்டுள்ள கோவில், மிகவும் பழமையான கோவில்னால் அது தமிழ்நாட்டில் இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, திருமணம் மற்றும் அந்த தடை, அதாவது குடும்பத்தில் உள்ள சில தகராறு பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த கோவிலில் வந்து வேண்டணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தீர்க்கப்படும், பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி சோழர்கள் ஆட்சியில் வந்து பாண்டியர்களால் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மீன் சிற்பம் வந்து இந்த கோவிலில் வந்து ஒவ்வொரு சிற்பத்துலேயும் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மைசூர் ராஜா வந்து கோயில் சிற்பங்களுக்கு கல்வெட்டுக்களை வந்து கொடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த கோவிலில் சூரியன், கால பைரவர், சனி பகவான் இந்த 3 சிற்பமும் வந்து உள்ளே அமைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. ரெண்டாவது, தட்சணாமூர்த்தி அவரோட சிற்பமும் இங்கே அமைந்திருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ள கோயிலுக்கு நுழைஞ்சவுடனே இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரைட் சைடு இங்கே வந்து விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகணும். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குளம் இருக்கும். அந்த குளத்தில் வந்து தண்ணீரை வந்து தலையில் தெளிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஐதீகம்.